சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 16/12/2023 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. காங்கிரேஜ் சினை மாடுங்க, காங்கிரேஜ் கண்ணு மாடு இருக்குதுங்க, காங்கேயம் கன்று மாடுகள் இருக்குதுங்க, வட இந்திய கிடாரி இருக்குதுங்க. வீடியோ பதிவை முழுமையாக கேளுங்க. ஒவ்வொரு பதிவும் 2 நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவு தான் இருக்குங்க. எந்த பதிவில் இருக்கிற மாடுகள் கன்றுகள் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த 2 நிமிட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அந்த கன்று மாடை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம். அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோம். நேரில் வந்தீங்கனாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பான முறையில் வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற பதிவுகளுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான ஒரு ஷோ குவாலிட்டியான கிர் கிடாரிங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வட இந்திய சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க. இன்னும் சினை உறுதிப்படலை. நல்ல பெருவெட்டுங்க, நல்ல தோல் இலக்கம், நல்ல மடிகால் சுத்தம்ங்க, தொப்புள் இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க. தரத்தில் அருமையான கிடாரி. மூக்கும் குத்தி இருக்குதுங்க. லோக்கலில் இருந்தது தாங்க, கண்ணுக்குட்டியிலிருந்தே அவங்க வளர்த்துன ஒரு கிடாரி தான். வட இந்திய சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க. இன்னும் சினை உறுதிப்படலை. கர்ப்பப்பைக்கு மிக தெளிவாக இருக்குது. நல்ல பெருவெட்டாக இருக்குதுங்க. காம்புகள்னாலும் பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான அமைப்பில் இருக்குங்க. ஒரு 3 மாதம் சென மாடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல காம்பு பார்த்திங்கன்னா நல்ல இலக்கமாக தோல் சுருக்கத்தோடு இருக்குதுங்க. உங்களுக்கு கிர் கிடாரி நல்ல ஷோ குவாலிட்டியில், நல்ல ப்ரீடு குவாலிட்டியில், அதே சமயம் நல்ல பால் வர்க்கமாக, சுழி சுத்தமாக, ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம். நல்ல பெருவெட்டுங்க, நல்ல நெட்டு நீளம்ங்க, எல்லாமே தெளிவாக இருக்குங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணை கூப்பிட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காங்கிரேஜ் சினை மாடுங்க. ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. வட இந்திய சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. பாலோட அளவீடு நேரம் 4+4, காலையில் 4, சாயங்காலம் 4, 8 வரைக்கும் கறந்துருக்குறாங்க. போன ஈத்து நம்ம கொடுத்த மாடு தாங்க. தெளிவாகவே ஒரு ஈத்து கறந்துட்டாங்க. இன்னும் கன்று ஈனுவதற்கு ஒரு 20 நாள் கால அவகாசம் இருக்குதுங்க. இப்போ மாடு நம்மகிட்ட 10 நாள் ஆச்சுங்க. நல்லா தெளிய ஆரம்பிச்சிருச்சுங்க. குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிட்டோமுங்க. நல்ல தெளிவான ஒரு காங்கிரேஜ் மாடு. 20 நாளில் கன்று போடும். கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. நேரம் 4+4 நம்ம கறந்துக்கலாமுங்க. போன ஈத்து முழுக்கவே தெளிவாக கறந்துருக்குறாங்க. அதனால தான் நம்ம உத்தரவாதமாக நம்ம சொல்கிறோமுங்க. இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. நல்ல மடிகால் சுத்தத்தில் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி நல்ல தரத்தில் தெளிவான காங்கிரேஜ் மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க. விற்பனை விலை 53,000 ரூபாய். ஒரு 20 நாளில் கன்று ஈனிருங்க. வட இந்திய கன்று போடுறதுக்குங்க. கன்று போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்கு, 4 காம்பில் பால் வர்றதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. மாடு நல்ல தெளிவான மாடு, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வட இந்திய மாடுகள், குறிப்பாக காங்கிரேஜ் மாடுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு குச்சியை வச்சு பிடிங்க. அதுக்கப்புறம் பழகிட்டிங்கன்னா யார் பிடிக்கிறாங்க பண்ணுறாங்களோ ஒரு குழந்த மாதிரி இருக்குங்க. காங்கிரேஜ் மாடு வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த விவரங்கள் தெரியும். சில மாடுகள் போனோன்னு இயல்பாகவே இருக்கும். சில மாடுகள் ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். நல்ல மாடுங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு 15 நாள் ஆச்சு. நல்லா மடிவிட ஆரம்பிச்சிருச்சு. 20 நாளில் கன்று போட்டுரும். வட இந்திய கன்று போடும். கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். 4 காம்பில் பால் வருங்க. விற்பனை விலை 53,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது ஜோடி காளை கன்றுகள்ங்க. ஒரு ஜோடி காங்கேயம் காளை கன்றுகள்ங்க. இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள். கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லைங்க. இந்த ஜோடி காங்கேயம் காளை கன்றுகளோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய்ங்க. ஜோடியாக மயிலக்கன்று வலதுபுறம் இருக்கிற செவலக்கண்ணாக வருங்க. ஜோடியாக வளர்க்கணும் காங்கேயம் கன்று குறைஞ்ச விலையில் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். கட்டாயம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருந்து ஒரு 3 மாத காலம் பால் நேரம் ஒரு ஒவ்வொரு லிட்டர் குடிச்சதுன்னா கன்றுகள் நல்லா செழிப்பாக வருங்க. இப்போ குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது 2 மாதம் கழித்து கண்டிப்பாக குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள். கன்றுகள் கட்டுற இடத்துல மண் சாப்பிடாத மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்றுகள் கட்டுற இடத்துல தாது உப்பு கலவை கட்டிகளை ஒரு பிளாஸ்டிக் டப்லையோ இல்லை மேலேருந்து கட்டி தொங்க விட்டிங்கனாலும் வேணுங்கிற அளவுக்கு அதை நக்கிக்கிச்சுன்னா கன்றுகள் மண் சாப்பிடாதுங்க.
மண் தரையில் கட்டுறீங்க அப்படின்னா கீழே வந்து சுற்றி வந்து கொஞ்சம் கழிவலம் பரப்பி கட்டிட்டிங்கன்னா கன்றுகள் வந்து மண் சாப்பிடாது, உடல் வளர்ச்சி ஒரே சீராக இருக்குங்க. இந்த ஜோடி கன்றுகளோட விற்பனை விலை 10,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் செவலை மாடுங்க. ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. செவலை காளைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இனச்சேர்க்கை செய்யப்பட்ட காளையினுடைய புகைப்படம் வேணுனாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க. மாடு நல்ல வண்டி எருதாட்ட தெளிவான ஒரு மாடுங்க. கறவைக்கு காலை அணைக்காமையும் கறக்கலாம், அணைச்சும் கறக்கலாமுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கக்கூடிய மாடு. கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்குதுங்க. கன்று போட்டால் காங்கைங்கன்று போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. ஈத்து ஈனக்கூடியது 3வது ஈத்து. செவலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குது. நல்ல பெருங்கூட்டு உடம்பில் தெளிவான ஒரு செவலை மாடுங்க. இனச்சேர்க்கை செய்யப்பட்ட காளையினுடைய வீடியோ வேணாலும் மன்னிக்கோங்க ஃபோட்டோ வேணாலும் வாட்ஸ்அப்பில் பகிர முடியும். மாடு அனைத்து பொறுப்புலையுமே இருக்குதுங்க. இந்த தரமான செவலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 38,000 ரூபாய்ங்க. வளர்ப்புக்காக கொடுக்கப்படுங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் காங்கேயத்தில் செவலை மாடு வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 38,000 ரூபாய்ங்க. நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்புங்க. புறவி ஏத்தம், வால் இறக்கம், மடிகால் சுத்தம், நல்ல குணவனத்தில் தெளிவான ஒரு செவலை மாடு. கோவை மாவட்டத்தில் இருந்ததுங்க. அவங்களால பார்க்க முடியல அப்படிங்கிறனால நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதனால் வளர்ப்புக்கான விற்பனை விலை 38,000 ரூபாய்ங்க. நல்ல ஷோ குவாலிட்டியான மாடுங்க. தரத்தில் வந்து நாளைக்கு கன்று போட்டாலும் நல்ல ஒரு பெருங்கூட்டு உடம்புல தெளிவான ஒரு கண்ணாக போடுங்க. மடிகால் சுத்தம்ங்க. நல்ல பூங்காம்பு, நல்ல கறவை திறனும் இருக்கக்கூடிய மாடுங்க. ஒரு நேரம் ஒரு 2 லிட்டர் கறவை வரை நம்ம எதிர்பார்க்க முடியும். நேரில் வந்து பார்த்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2ஆம் ஈத்து மயிலை மாடுங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா 6 பல்லிருந்து கடைப்பல் வருதுங்க. ஒரு 15 நாள் ஆன கருடமுக மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். நல்ல பூங்காம்பில் தெளிவான ஒரு மாடுங்க. வீட்டு தேவை பாலுக்கு நம்ம கறவைக்கு மாடு தேவைப்படுது. வீட்டு தேவை பால் பூர்த்தி பண்ணணும். கறவைக்கு கால் அணைக்கக்கூடாது. சுழி சுத்தமாக இருக்கணும். பெண்கள் பிடிச்சிக்கணும், பெண்கள் கறந்துக்கணும் அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தரப்படும். நேரில் வந்தாலும் சரிங்க, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ணணுங்க. உங்கள் வீட்டுக்கு மாடு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் வந்தால் போதுமானதுங்க. நல்ல குணவனமான மாடுங்க. சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். நல்ல பூங்காம்பு அமைப்புங்க. நல்லா பக்குவம் பண்ணி நல்லா தாலி வச்சிங்கன்னா 2 ஒன்றையும் சாதாரணமாக கறக்குங்க மாடு. நல்ல குணவனத்தில் அருமையான மாடுங்க. கண் முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை மறை இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்புங்க. அதனால் வந்து கன்று மாடாக வேணும், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கணும், பால் கறந்துட்டு விற்றால் நட்டம் போகக்கூடாது அப்படின்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 38,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. வீடியோ பற்றி முழுமையாக பாருங்கள். பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம இணைச்சிருக்கிறோங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல பெருங்கூட்டு காங்கிரேஜ் மாடுங்க. இப்போ ஈனி இருக்கிறது 4வது ஈத்துங்க. கிர் காலக்கண்ணோடு இருக்குதுங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மாடு இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவுனால கொஞ்சம் வாடலாக இருக்குது. மற்றபடி மாடு கண்ணு சுழி சுத்தம், நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. ஒரு வண்டி ஏறுது எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு மாடு இருக்குங்க. கண்ணு கிர்ரு கண்ணு காலக்கண்ணுங்க. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க. கால் அணைச்சி பால் கறக்கணும். மாடு இப்போ தான் ஒரு 2 நாள் ஆகுதுங்க. கண்ணு போட்டு இப்போ தான் ஒரு 5 நாள் கண்ணோடு வந்திருக்குதுங்க. அதனால நம்ம ஒரு 2 நாளாக வீடியோ போடலை. இன்றைக்கி காலையில் நம்ம கறந்தோம்ங்க. ஒரு 3 லிட்டர் பால் இருந்ததுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம். கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும். பாலோட அளவீடு இப்போதைக்கு 3 நம்ம எதிர்பார்க்க முடியுங்க. இன்னும் பக்குவம் பண்ணி கால்சியம் விட்டமின் டானிக்லாம் கொடுத்திங்கன்னா இன்னும் கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மாடு நல்ல தெளிவான மாடு, சுழி சுத்தத்தில் இருக்குது. கண்ணு கிர் கண்ணு காலக்கண்ணுங்க. 3 லிட்டர் கறவையில் காங்கிரேஜ் மாடு, வட இந்திய காலக்கண்ணோட சுழி சுத்தத்தில் பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 52,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாமுங்க. மாடு இருக்கிறதுலே நல்ல பெருவெட்டான மாடுங்க. வண்டி ஏறுது மாதிரி அந்தளவுக்கு பெருவெட்டு. அதனால் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிதுங்க. கண்ணு கிர்ரு கண்ணு காலக்கண்ணு, மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 3 எதிர்பார்க்கலாம். நம்ம இன்னும் பக்குவம் பண்ணுறதை பொறுத்து கூடுதலாக வரலாமுங்க. உங்கள் இடத்துக்கு வந்ததுன்னா ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் கண்டிப்பாக குறைஞ்சி தான் கூடுங்க. ஏன்னா இடம் மாறுது, ஆட்கள் மாறுறாங்க, தீவன முறை மாறுறதுனால கண்டிப்பாக அந்த பொறுமை வேணுங்க. 2 நாள்லேருந்து 10 நாள் ஆகுங்க மாடு இயல்பு நிலைக்கு நல்ல கறவை திறன் திரும்பி வர்றதுக்கு. எப்போவுமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு 2 நாள் ஆச்சுங்க. அந்த 2 நாளாக நம்ம குடல் புழு நீக்கம் பண்ணோம். கால்சியம் டானிக், விட்டமின் டானிக் தாலியில் தவளோடு கொடுத்துட்றோங்க. தவள் நல்லா உளும்பி குடிக்குதுங்க. காலையில் நேரமே எடுக்கிற வீடியோ தான். வயிறு நல்லா நம்பிக்கிச்சுங்க. ஒரு 10 நாள் 20 நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா மாடு இன்னுமே நல்லா தெளிவான மாடாக ஆயிக்குங்க. காங்கிரேஜ் மாடு கண்ணோட கறவை ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக இதை தேர்வு பண்ணலாமுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து பழைய வர்க்க பெருங்கூட்டு மயிலை மாடுங்க. நேற்று வெள்ளிக்கிழமை ஈனிய மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. இந்த மாடு நம்ம வந்து ஒரு 2 நாள் முன்னாடி சினை மாடாக பதிவு போட்டிருந்தோமுங்க. 3 2.5 கறக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருந்தோமுங்க. மாடு நல்ல மடி விட்டு கன்று போட்டிருக்குதுங்க. மயிலை கன்று காளை கன்று கறவைக்கு காலை அணைக்காமல் கறக்கலான்னு நம்ம வீடியோவில் சினை மாடாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ கன்று போட்ட உடனே கண்ணை வந்து பிடிச்சி கட்டிட்டு கன்று ஊட்டினது போக இருக்கிற சீம்பால் கறக்குதுங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த குண்டா வந்து பார்த்திங்கன்னா நுரையோட ஒரு 3.5 லிட்டர் பாலுங்க. 3.5 லிட்டர் குண்டாவும் முழுமையாக நம்பிருச்சுங்க. அதனால் வந்து கறவைக்கு நல்லா பக்குவம் பண்ணுறவங்களுக்கு 3 ஒரு 6 லிட்டர் பால் கறக்கிற அளவுக்கு முதல் செலவு பால் இருக்குங்க. காங்கை மாடு நல்ல கறவைத்திறனோட கால் அணைக்காமல் மாடு கண்ணு சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 51,000 ரூபாய்ங்க. சுழி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். எவ்வளோ நேரம் உட்காந்து கறந்து எழுந்திரிச்சிங்கனாலும் அது மாட்டு நிற்கும். தமறு நல்ல பெருந்தமறு. சீம்பால் மட்டுமே ஒரு 3.5 லிட்டர் பால் இருந்ததுங்க. அதனால் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். நல்ல கறவைத்திறன் வரும். கறந்துட்டு விற்றிங்கனாலும் நட்டம் வராது. மாடு அந்தளவுக்கு பெருவெட்டு மாடு. குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறதுனுடைய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் பிரச்சனை வந்து செரிமானம், அதாவது ஜீரணம் வந்து பார்த்திங்கன்னா மிக எளிமையாக ஆகுங்க. நாட்டு மாட்டு பால் குடிக்கிறதன் மூலியமாக குழந்தைகளுக்கு ஜீரணம் வந்து எளிமையாக ஆகுங்க. உடனே பசிக்குங்க. சளி தொந்தரவு வந்து பெருசாக வராதுங்க. நாட்டு மாட்டு பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு சளி தொந்தரவு வந்து ஒரு மாதம் சளி பிடிச்சிதுன்னா அது தொடர்ந்து குடிக்கும்போது ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா 4 மாதத்துக்கு ஒருக்கா அந்த கால இடைவெளி வந்து அதிகமாகுங்க. அதனால தான் நாட்டு மாட்டு பாலை விரும்பி குடிக்க சொல்லி கால்நடை மன்னிக்கவங்க நம்ம மனித டாக்டர்ஸ் வந்து ஹியூமன் டாக்டர்ஸ் வந்து நிறைய ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சதுனால தான் நாட்டு மாட்டு பால் வந்து டவுன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாயிலிருந்து 110 ரூபா வரைக்கும் ஆகுதுங்க. டெலிவரி பண்ணுற இடத்துல சில இடங்களில் 120 ரூபாய்க்கு கூட கொடுக்குறாங்க. ஈரோடு மாவட்டம் டவுன் பகுதியில் நாட்டு மாட்டு பால் டெலிவரியோட 100 ரூபாய்க்கு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. சில இடத்துல 110 120 வரைக்கும் பண்ணுறாங்க. அது அதனுடைய விழிப்புணர்வு இருக்கிறனால தான் குழந்தைகளுக்கு இந்த நாட்டு மாட்டு பால் கொடுக்குறாங்க. அதனால் நல்ல மாடுங்க, நல்ல கறவைத்திறனோடு இருக்குது. கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். மாடு கன்று சுழி சுத்தத்தில் இருக்குது. 3 லிட்டர் கறக்கிற அளவுக்கே பால் இருக்குங்க. கறந்துட்டு விற்றாலும் நட்டம் போகாது. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 51,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.